வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். உள்ளாட்சி தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கு தள்ளுபடி. முறைகேடுகளை பட்டியலிட்டு தேர்தலை ரத்து செய்ய கோரி பாரதிய ஜனதா புது வழக்கு. 2G நிலக்கரி சுரங்க வழக்கில் வீடு தேடி வந்து சந்தித்தவர்கள் யார், ஏன்? சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ இயக்குனர் ரஞ்சித் சின்ஹா விளக்க அறிக்கை தாக்கல். காம கொடூரன் சுரீந்தர் கோலி தூக்கு தண்டனைக்கு இடைக்கால தடை அக்டோபர் 29ஆம் தேதி வரை நீடிப்பு. புதிய வழிமுறைகளின்படி சுப்ரீம் கோர்ட் விசாரணை. விரிவான செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் போதிய அவகாசம் தரவில்லை என்று தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்று தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க அரசியல் கட்சிகளுக்கு போதிய அவகாசம் தரவில்லை என்றும் 7 நாட்கள் முறைப்படியான கால அவகாசம் தர வேண்டும் என்றும் போதிய அவகாசம் அளிக்காததால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இவ்வழக்கினை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், சத்யநாராயணா ஆகியோர் அடங்கிய அமர்வு போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அளித்த விளக்கத்தை ஏற்பதாகவும் வேட்பாளர்கள் யாரும் வழக்கு தொடரவில்லை என சுட்டிக்காட்டி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும். இந்த உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரி கோவையைச் சேர்ந்த வக்கீல் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்து முதலாவது பெஞ்ச் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இன்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது இந்த வழக்கை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகிற எந்த ஒரு வேட்பாளரும் தொடுக்கவில்லை. மேலும் இந்த வழக்கில் வாதுரை வைக்கப்பட்டிருக்கிறபடி தேர்தல் சட்டத்தில் 7 நாட்கள் தான் என்று கூறப்பட்டிருக்கிறதே ஒழிய 7 வேலை நாட்கள் என்று கூறப்படவில்லை என்பதையும் பதிவு செய்து கருத்தை தெரிவித்த நீதிபதிகள் இந்த குறிப்பிட்ட பிரிவை நீக்க கோரி எவ்வித வழக்கும் தொடுக்கப்படவில்லை என்பதையும் தெரிவித்து சென்னை முதலாவது ஃபர்ஸ்ட் டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை இன்றைக்கு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெள்ளியன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் பாரதிய ஜனதாவின் இவ்வழக்கு அரசியல் கட்சிகள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2G நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை சந்தித்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு உச்சநீதிமன்றத்தில் விளக்க அறிக்கையை சிபிஐ இயக்குனர் ரஞ்சித் சின்ஹா தாக்கல் செய்தார். 2G ஸ்பெக்ட்ரம் நிலக்கரி சுரங்க ஊழல்களை விசாரித்து வரும் சிபிஐ இயக்குனர் ரஞ்சித் சின்ஹா 2 ஊழல் வழக்குகளிலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை தனது வீட்டிலேயே சந்தித்து பேசியதாகவும் விசாரணை நியாயமாக நடப்பதை தடுக்க முயன்ற சின்ஹாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்க அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படியும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி வெள்ளியன்று தனது விளக்க அறிக்கையை சீலிட்ட உரையில் ரஞ்சித் சின்ஹா தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள சின்ஹா மீடியாக்களுக்கு பயந்து சிபிஐ தலைமையகத்துக்கு வர தயங்குபவர்களை மட்டுமே தன் வீட்டிலுள்ள அலுவலகத்தில் சந்தித்து பேசியதாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சிபிஐ விசாரித்து வரும் ஊழல் வழக்குகளில் யாருக்கும் தான் எந்த சலுகையையும் காட்டவில்லை என்றும் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் கூட தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மீது நடவடிக்கை எடுப்பதில் தான் உறுதியாக இருந்ததாகவும் அதில் சின்ஹா கூறியிருப்பதாக தெரிகிறது. வக்கீல் பிரசாந்த் பூஷன் தான் கூறிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக ரஞ்சித் சின்ஹா வீட்டின் பார்வையாளர் பதிவேட்டின் ஒரிஜினலையே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காம கொடூரன் சுரீந்தர் கோலியின் தூக்கு தண்டனைக்கு விதிக்கப்பட்ட தடையை அக்டோபர் 29ஆம் தேதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி அருகே உள்ள நொய்டாவில் உள்ள நிதாரி எனும் பகுதியில் பல இளம்பெண்களையும் குழந்தைகளையும் கற்பழித்து கொடூரமாக கொன்ற சுரீந்தர் கோலி என்ற ஆசாமிக்கு காசியாபாத் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த நிலையில் தன்னுடைய சீராய்வு மனு மீது நீதிமன்ற அறையில் பகிரங்க விசாரணை நடத்தப்பட வேண்டுமென கோலி மனு செய்தான். செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில் கோலி தூக்கிலிடப்படவிருந்த நிலையில் சில மணி நேரத்துக்கு முன்னதாக கோலியை தூக்கிலிட இடைக்கால தடை விதித்து
உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் கோலியின் சீராய்வு மனு நீதிமன்ற அறையில் வெள்ளியன்று காலை விசாரிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த HL தாட்டு தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட பெஞ்ச் கோலியின் தூக்கு தண்டனை மீதான தடையை அக்டோபர் 29ஆம் தேதி வரையில் நீட்டித்து உத்தரவிட்டது. தூக்கு தண்டனையை மறு ஆய்வு செய்ய வேண்டியதற்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க கோலியின் வக்கீலுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அக்டோபர் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தூக்கு தண்டனை கைதிகளின் சீராய்வு மனுக்களை நீதிபதிகளின் அறையில் அல்லாமல் நீதிமன்ற அறையில் விசாரிக்க வேண்டுமென்ற வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை செப்டம்பர் 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு பிறப்பித்த பிறகு முதல் மனுவாக கோலியின் மனு வெள்ளியன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அல்-குவைதா மிரட்டலால் பயப்பட தேவையில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சனிக்கிழமையன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்தியாவில் அல்-குவைதா பயங்கரவாத இயக்கத்தின் கிளை துவங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அறிவிப்பது போல வெளியான சிடியின் நம்பகத்தன்மையை இந்தியாவின் பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் ஆராய்ந்து வருவதாகவும் அல்-குவைதா அச்சுறுத்தலை நினைத்து பயப்பட வேண்டிய தேவையில்லை என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். மழையால் வெள்ளக்காடாகி போன காஷ்மீரில் ராணுவத்தினர் மேற்கொண்டு வரும் மீட்பு பணிகளை வெகுவாக பாராட்டிய ராஜ்நாத் சிங் இதுவரையில் 1.30 லட்சம் பேர் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக கூறினார். सबसे पहले मैं चर्चा करना चाहूंगा जम्मू कश्मीर के प्राकृतिक आपदा के संबंध में। यह एक प्रकार की राष्ट्रीय आपदा है। मैं सराहना करना चाहता हूं भारत के सेना के जवानों का, चाहे वह आर्मी के जवान रहे हों, चाहे इंडियन एयरफोर्स के रहे हों, चाहे हमारे नेवल फोर्स के रहे हों, और साथ ही साथ हमारे डिजास्टर मैनेजमेंट के NDRF के जवान रहे हों। उन्होंने बहुत ही महत्वपूर्ण भूमिका निभाई है और अब तक जम्मू कश्मीर में लगभग 1,30,000 से अधिक लोगों को रेस्क्यू किया जा चुका है और अब भी यह निरंतर सेवा सेना के तीनों विंगों के द्वारा और साथ ही गृह मंत्रालय के NDRF के द्वारा जारी है. உத்தரப்பிரதேச சட்டசபை இடைத்தேர்தலில் ராஜ்நாத் சிங்கின் மகன் பங்கஜ் சிங்குக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கும் பிரதமர் மோடிக்கும் உறவில் விரிசல் ஏற்பட்டதாக டெல்லி வட்டாரங்களில் பேசப்பட்டது. அது குறித்த கேள்விக்கு பிரதமருடன் அன்பார்ந்த உறவையே தான் கொண்டிருப்பதாகவும் அதுவே எதிர்காலத்திலும் தொடரும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். தீபாவளிக்கு இந்த ஆண்டும் வழக்கம் போல சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா கூறினார். தென்னக ரயில்வே சார்பில் ரயில்வே ஊழியர்களுக்கு நடத்தப்பட்ட பயிற்சி வகுப்புகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா சென்னையில் வெள்ளிக்கிழமையன்று துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகேஷ் மிஸ்ரா கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் தீபாவளி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறினார். We have already announced a lot of special trains for Velankani as well as for the Onam specials. Now we will be announcing the trains for Deepavali and then further on for Christmas, New Year, etc. As and when the time comes, we will continue announcing new trains. மதுரை மற்றும் நெல்லை இடையே இருவழிப்பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ராகேஷ் மிஸ்ரா கூறினார். பிரதமர் மோடி ராஜினாமா செய்த வடோதரா உள்ளிட்ட 3 லோக்சபா தொகுதிகளில் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடக்கிறது. லோக்சபா தேர்தலில் வடோதரா, வாரணாசி தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி வடோதரா MP பதவியை ராஜினாமா செய்தார். அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் மைன்புரி MP பதவியை ராஜினாமா செய்தார். தெலுங்கானா முதல்வராக பதவியேற்றுள்ள தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் மேடக் MP பதவியை ராஜினாமா செய்தார். காலியான இந்த 3 லோக்சபா தொகுதிகளுக்கும் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடக்கிறது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அசாம், குஜராத், திரிபுரா, மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், சிக்கிம் மாநிலங்களில் காலியாக உள்ள 33 சட்டசபை தொகுதிகளுக்கும் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. வாக்குப்பதிவு நடக்க உள்ள 33 சட்டசபை தொகுதிகளில் 11 தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்திலும் 9 தொகுதிகள் குஜராத்திலும் உள்ளன. மேற்கு வங்கத்தில் 2 சட்டசபை தொகுதிகளிலும், ஆந்திரா, சத்தீஸ்கர், திரிபுரா, சிக்கிமில் தலா 1 தொகுதியிலும் சனிக்கிழமையன்று வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. இடைத்தேர்தல் நடக்கும் 3 லோக்சபா தொகுதிகள், 33 சட்டசபை தொகுதிகளிலும் ஓட்டு எண்ணிக்கை வரும் 16ஆம் தேதி நடக்கிறது. இந்நிலையில் ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபைகளின் பதவிக்காலம் இந்த ஆண்டு இறுதியில் முடிவுக்கு வர இருப்பதால் இம்மாநிலங்களில் சட்டசபை பொதுத் தேர்தல் தேதிகளை தலைமை தேர்தல் கமிஷன் அறிவிக்க உள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் மேற்கொண்டுள்ள போராட்டத்தின் 8வது நாளான வெள்ளிக்கிழமை அன்று மொட்டையடித்து உண்ணாவிரதம் மேற்கொண்டனர்.
திருச்சியில் தமிழக பாரதிய கிசான் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த சனிக்கிழமை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும், ஜப்தி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்து வருகிறது. மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, வறட்சி மாவட்டமா அறிவிக்கணும்னு சொல்லி சொல்றோம். எப்பயுமே இந்த ஆடி மாசத்துல மழை பெய்தாதான் இந்த புஞ்சை தானியங்கள்லாம் தமிழ்நாட்டில் விளையும். இந்த வருஷம் ஆடி மாதத்துல மழை இல்லாததுனால புஞ்சை தானியம் சுத்தமா பொய்த்து போயிடுது. அதே மாதிரி சரியான காலத்துல காவிரியில தண்ணீர் விடாததுனால குறுவை சாகுபடி சுத்தமா இல்லாம போயிடுச்சு. ஆக இந்த சூழ்நிலையால தான் எங்களை எல்லா விதத்திலையும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கனால நாங்க மொட்டையடித்து எங்களுடைய எதிர்ப்பை இன்றைக்கு தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். சனிக்கிழமையன்று துவங்கி 8வது நாளை எட்டியுள்ள போராட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக முதல்வர் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடியைச் சேர்ந்த தங்கபாண்டியின் மனைவி சரோஜா பிரசவத்திற்காக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சரோஜாவிற்கு கடந்த 8ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. சரோஜாவை கவனித்துக் கொள்ள உறவினர்கள் யாரும் வராத நிலையில் அவருடன் ஜெயலட்சுமி என்ற பெண் நன்றாக பழகி வந்ததோடு குழந்தையையும் கவனித்து வந்தார். குழந்தைக்கு தடுப்பூசி போட்டு வருவதாக கூறி அந்த பெண் குழந்தையை தூக்கிச் சென்றார். நீண்ட நேரமாகியும் அந்த பெண் வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சரோஜா மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து பிரசவ வாரில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை மருத்துவமனை நிர்வாக அதிகாரிகள் பார்த்தனர். அப்போது சரோஜாவுடன் இருந்த அந்த பெண் குழந்தையை தூக்கிச் செல்வது தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை வளாக போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையை கடத்திய பெண்ணை தேடி வருகின்றனர். கொண்டு போனா பொம்பளை தான் வந்துச்சு. இன்னைக்கு ஊருக்கு போறியன்னுச்சு, இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புறேன்னு யாரும் சொல்லிவிட்டு அதான் கொண்டு. துணை இல்லாமல் வெளியூர்களிலிருந்து பிரசவத்திற்கு வரும் பெண்களிடம் நைசாக பேசி குழந்தையை கவனிப்பது போன்று சில தினங்கள் உதவி செய்து பின்னர் குழந்தையை கடத்திச் செல்லும் சம்பவம் அரசு மருத்துவமனையில் அடிக்கடி நடப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. கோவையில் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட மாடுகள் காணாமல் போனது குறித்து சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து கேரளாவிற்கு ஒரே லாரியில் 53 மாடுகள் ஏற்றப்பட்டு கோவை வழியாக வந்தது. இதை அறிந்த விலங்குகள் நல அமைப்பினர் லாரியை சிறைப்பிடித்து மாடுகளுடன் சூலூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். நெரிசலில் உணவு மற்றும் காற்றோட்டம் இல்லாமல் ஒரு மாடு இறந்ததாக பிராணிகள் நல அமைப்பினர் தெரிவித்தனர். அளவுக்கு அதிகமாக மாடுகளை ஏற்றி வந்தவர்கள் மீது பிராணிகள் வதை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் செய்த விலங்குகள் நல அமைப்பினர் மாடுகளை கோசலையில் சேர்ப்பிக்கவும் வலியுறுத்தினர். ஆனால் போலீசார் தங்கள் பாதுகாப்பிலேயே மாடுகள் வைத்திருப்பதாக கூறியதாகவும் மறுநாள் வந்தபோது காவல் நிலையத்தில் விட்டு செல்லப்பட்ட மாடுகள் காணவில்லை என்றும் விலங்குகள் நல அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று காலை 6 மணி முதல் இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு போராடி பல ஸ்டேஷன்கள் அலைந்து மீண்டும் சூலூர் ஸ்டேஷன்ல வந்து நைட் எஃப்ஐஆர் வாங்கிட்டு சென்று விட்டோம். காலையில் வந்து பார்த்தா 52 மாடுகள் ஒன்று இறந்து 51 உயிரோடு இருந்தது. எதையுமே காணும், இறந்ததையும் காண 51 உயிரோடு இருந்ததையும் காணும். அதுல 2-3 மாடுகள் இறக்கிற சூழ்நிலை இருந்தது. அதோட நிலை இப்ப என்ன எதுன்னு தெரியல. வந்து இப்ப கேட்டோம், ரெஸ்கியூ பண்ண அதை கொடுங்க, எங்க பசு பராமரிப்பு பாதுகாத்துக்கிறோம். வேண்டாம், நீங்க வேற எதுலயோ கொடுங்க. எதுலயும் அவங்க கொடுக்கல, பதிலும் சொல்லல, மரியாதையா நடத்தல. அதனால இதை JM7 கோர்ட்ல இதை வழக்கு தொடர்ந்து இந்த மாடுகளை உரிமையாளர்களிடம் சட்டத்தை மீறி ஒப்படைச்சிட்டாங்களா இல்ல வித்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை போராடி இன்னைக்கு இந்த பெட்டிஷனை நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம். வாங்கி விற்க கொண்டு வந்த அந்த அக்யூஸ்டர் காணோம், வண்டி ஓட்டிட்டு வந்த அந்த ஓட்டுநரை காணோம், கூட வந்தவரை காணோம், ஹெல்பர்களை காணோம், மாட்டின் உரிமையாளர் இருந்து வித்தவன்ல இருந்து வாங்கினது யாருமே இங்க காணோம். போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட மாடுகள் காணாமல் போனது குறித்து அறிந்த சமூக ஆர்வலர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இந்த சம்பவம் குறித்து கோவை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதாக பிராணிகள் நல அமைப்பினர் கூறினர். தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 184 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,376 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,547 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 80 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,605 ரூபாயாக இருந்தது. காஷ்மீரில் ஒரு புறம் ராணுவத்தினரின் தீவிர மீட்பு பணிகள் நடக்கும் அதே வேளையில் இன்னொரு புறம் காணாமல் போன சொந்தங்களை அவர்களது குடும்பத்தார் கண்ணீருடன் தேடி அலைகின்றனர்.
100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த பேய் மழையால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வெள்ளக்காடாகியுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க ராணுவத்தினர் இரவு பகலாக ஓய்வின்றி தேடி வருகின்றனர். வெள்ளத்தில் தத்தளித்த 1.3 லட்சம் பேர் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீநகரில் இன்னமும் பல இடங்களில் வெள்ள நீர் வடியாத நிலையில் அங்கு சிக்கியுள்ள லட்சக்கணக்கானோர் உதவிக்காக காத்திருக்கின்றனர். மீட்புப் பணிகள் மும்முரமாக நடக்கும் அதே வேளையில் காணாமல் போன தங்களின் சொந்தங்களை தேடி அவர்களின் குடும்பத்தாரும் உறவினர்களும் தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து காஷ்மீருக்கு வேலை தேடிச் சென்ற தங்களது பிள்ளைகளின் கதி என்ன ஆனது என்று தெரியாமல் அவர்களது குடும்பத்தார் சொந்த ஊர்களில் கதறுகின்றனர். क्या पता लगा आपको, क्या बात हुई? बस ये 2-5 तारीख तक सुबह तक फोन आया, बस ये हम फंसे हुए 3री मंजिल पे हैं, फिर उसके बाद फोन नहीं आया। बस कैसे भी है मेरे बच्चा आ जाए, बस सही सलामत अपनी घर। दादा ये मेरे यहाँ 3 बच्चे हैं नगर गए, मेरे सद्दाम, इमरान, सादाब, ये तीनों एक संग कश्मीर गए थे काम के लिए। मजदूरी ने यहाँ से अच्छी झाड़ी है, पहले भी मतलब एक दफे कर आया एक लड़का, उसको करने अब जो गए हैं महीना भर हो गया करते करते, सब अच्छी तरह रह रहे थे। लेकिन अभी और 5 तारीख दिन उनसे बातें भी हो रही थी, अच्छी तरह संपर्क थे, सब बढ़िया थे। लेकिन लास्ट बार उन्होंने ये कही थी कि यहाँ बाढ़ आ गई है और हम दूसरी मंजिल पे ऊपर हैं, उसके बाद हमारी कोई बात नहीं हुई है, कोई संपर्क नहीं हुआ है। यही सब यहाँ सबके बुरे हाल है, परेशान है। காஷ்மீரில் பல பகுதிகளில் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் மூடப்பட்டுள்ள பள்ளிகளை விரைவில் திறக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று முதல்வர் உமர் அப்துல்லா கூறினார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.